வாக்குகளை கொள்ளையடிக்கும் நோக்கத்திலேயே அரசாங்கம் தற்போது மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதாக புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். கஸ்பேவ பகுதியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தின் போதே அவர் இதனை கூறினார். இந்த நாட்டின் மிகப்பெரிய வியாபாரிகளின் வர்த்தக சுதந்திரத்தை முற்றாக இல்லாமல் செய்து கப்பம் பெறும் அரசாங்கமாக இந்த அரசாங்கம் மாறியுள்ளது. உள்நாட்டு வியாபாரிகள் பாதிப்படையும் வகையில் வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை கொள்வனவு செய்கின்றனர். எனவே இன்று இவை அனைத்தையும் மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர். செலவுகளில் 1/3 மூலமே இதனை செய்கின்றனர். மதிப்பீட்டு செலவுகளில் 2/3 திருடுகின்றனர். மக்களை திசை திருப்பும் வகையிலேயே இன்று அனைத்து நிவாரணங்களையும் வழங்குகின்றனர். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் இன்று அதிக அளவில் மக்களுக்கு பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன. பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் கிராம சேவை உத்தியோகத்தர்கள் என அனைவரும் தேர்தல் பிரசார செயற்பாடுகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இந்த அரசாங்கத்திற்கு என்ன நடந்தது? பாராளுமன்றத்தை பாருங்கள். இது தொடருமானால் இறுதியில் பாராளுமன்றத்தில் முதலாளிமார் மாத்திரமே எஞ்சுவர். அவர்களே கெசினோவுக்கான உரிமையாளர்கள். போதைப் பொருள் கொள்கலன்களை கண்டுபிடிக்கும் போது அந்த கொள்கலனின் உரிமையாளரை கைது செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த உரிமையாளர்கள் காலையிலும் மாலையும் அரச வீட்டிலேயே உள்ளனர். எத்தனோலுக்கு அனுமதி வழங்குவது யார்? இதுவே நமது நாட்டின் நிலைமையாகும். இந்த நிலைமையின் கீழ் இலங்கையில் நடைபெறும் இறுதி தேர்தலே இதுவாகும். இதன் பின்னர் இலங்கையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் நடைபெறும். அதற்காகவே நாம் அரசாங்கத்தை உருவாக்குகிறோம். அவ்வாறு இல்லாமல் தலையணையை மாற்றும் செயற்பாடு அல்ல. இரவு அவருடன் அப்பம் சாப்பிட்டு விட்டு சென்றதாக கூறுகின்றார். நான் பொறுப்புடன் கூறுகின்றேன், அவர் அப்பம் சாப்பிட்டு விட்டு சென்றாலும் நாட்டை சாப்பிட்டு விட்டு செல்லவில்லை. தற்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் இல்லை, அரசாங்கத்தில் நாமே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர். அரசாங்கத்தின் அமைச்சு பதவிகளை புறம் தள்ளிவிட்டு வெளியில் வரும் செயற்பாடு ஓர் துணிச்சலான செயற்பாடாகும். எனினும் அரசாங்கத்திடம் இருந்து பணம் பெற்றுக்கொண்டு எதிர்க்கட்சியில் இருந்து அரசாங்கத்திற்கு செல்வது மிகவும் மோசமான செயற்பாடாகும். அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதே தற்போதைய தேவையாகிறது. 2 அல்லது 3 பேருக்கு செல்லும் பணம் இந்த நாட்டின் அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதே எமது தேவையாக உள்ளது. சிகரெட் பாக்கெட்டுகளில் எச்சரிக்கை படங்களை பிரசுரிப்பது தொடர்பிலான வழக்கை 2 வருடங்களுக்கு இழுத்தடித்தனர். எனினும் நியாயம் வழங்கப்படவில்லை. புற்றுநோயினால் உயிரிழக்கும் மக்கள் தொடர்பில் சிந்திக்கவில்லை. கசினோ சூதாட்டத்தில் ஈடுபடும் இவர்களின் அடியாட்களே விலைமனு கோராமல் நிலக்கரியை கொண்டு வந்தனர். அனைத்து மின் பாவனையாளர்களும் 1500 ரூபாவை செலுத்துகின்றனர். எதற்காக? நிலக்கரி மாஃபியா காரணமாகவே அந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டியுள்ளது. ஆகவே அவர்களுக்கு 3வது தடவையும் வாக்களிப்பதா? கிருவத்குரு நகரில் நேற்று நடைபெற்ற மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மஹிந்த ராஜபக்சவின் குண்டர்கள் சிலர் சிறிகொத்தாவுக்கு வந்தனர். குறிப்பாக விமல் வீரவங்சவின் தேசப்பட்டுள்ள குண்டர்கள் அதில் இருந்தனர். தேர்தல் ஒன்று நடைபெறும் காலத்தில் அதற்கு எவ்வாறு அனுமதி வழங்குவது? இதுவா ஜனநாயகம்? எனவே அவர்களால் இதில் வெற்றி பெற முடியுமா என்று சிந்தியுங்கள். நாம் ஒருபோதும் அடாவடித்தனங்களுக்கு அடிபணிய போவதில்லை. இதேவேளை ஹோமாகம பகுதியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பொது எதிரணியின் பல உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது சீதாவக்க பிரதேச சபையின் உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு ஒன்றிணைந்தனர். எமக்கு 3 வருடங்கள் தேங்காய் சம்பளும் சோறும் சாப்பிட வேண்டி ஏற்பட்டது. எனினும் எம்மை வீழ்த்த முடியவில்லை. இது ஒரு ஊழல் மிகுந்த நிர்வாகமாகும். இதுபோன்று செயற்பட்டு சிறுவர்களை கூட பழிவாங்கும் அரசியல் கலாச்சாரம் ஒன்றை இன்று உருவாகியுள்ளது. வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அரசியல் கலாச்சாரம் ஒன்றை உருவாக்க வேண்டும்.